வணக்கம். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் டைனாமிக் பாண்ட் ஃபண்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது டைனாமிக் பாண்ட் ஃபண்ட் 2 இயர்ஸ்க்கு பெஞ்ச் மார்க்கை பார்க்குறப்ப 8.02 இருக்குது. இந்த மாதிரி ஃபண்டில் மினிமம் 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். பேர் ஆனுவல் ரிட்டர்ன்ஸாக 1 இயருக்கு 8.27%, 2 இயருக்கு 8.02%, 3 இயருக்கு 7.18% ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு. இதோட ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.98%, பீட்டா 0.99%, ஷார்ப் ரேஷியோ -0.46% இருக்குது. இந்த ஃபண்டுக்கு ரிஸ்க் ரேஷியோ பெட்டராக இருக்குது. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறப்ப 92% டெஃப்ட்டில் தான் இந்த ஃபண்டு வச்சுருப்பாங்க. டெஃப்ட்னா பாண்டுலேயும் கவர்மெண்ட்டோட ட்ரெஸரி பில்லுலேயும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் 10,000 ரூபா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இப்போ கரண்ட் வேல்யூ 12,300 ரூபாயாக இருக்குது. இந்த ஃபண்டில் மாதம் எஸ்ஐபி வழியாக 1000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 3 வருஷத்துக்கு 36,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போது அதோட கரண்ட் வேல்யூ 40,000 ரூபாய் இருக்குது. பேங்க்கில் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 7% கொடுப்பாங்கன்னா இதில் 8 to 9% கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பேங்க்கு எஃப்டியோட 2% அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ஏவி 44 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட ஃபண்ட் சைஸு 1706 கோடியில் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.64% இருக்குது. வேல்யூ ரிசர்ச்சில் இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேங்கு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இனிமேல் ஹைக் ஆகாது. இதோட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலான்னா டெப்ட் ஃபண்டில் பண்ணலாம். டெப்ட் ஃபண்டுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு, டைனாமிக் பாண்ட் ஃபண்டு, ஆல் சீசன் பாண்ட் ஃபண்டு, இந்த 3 ஃபண்டில் எதையாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டெப்ட் ஃபண்டை வாங்க போகிறீங்கன்னா உங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.